ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது ஒரு சாப்பிங் போர்டு பற்றி பார்க்கலாம். இது வந்து செவில்லி கிளாசிக்ஸ் ஈஸி டு க்ளீன் பேம்பூ கட்டிங் போர்டு. இதில் வந்து 7 கலரில் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் கட்டிங் மேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா யூஸ் பண்ணவும் வசதியாக இருக்குது. இது நான் வாங்கினேன் அமேசானில், அதனால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் உபயோகிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமேன்னு தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு வந்து மூங்கிலில் செஞ்சது, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. அதாவது நம்ம வந்து இயற்கையாக உள்ள பொருள்களை வந்து நம்ம உபயோகித்தோம்னா நம்மளுடைய தேசத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இதை எடுத்தாச்சு. இது உள்ளார வந்து அழகாக ஒரு 7 சின்ன சின்ன மேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 7 கலர் கொடுத்துருக்கிறது வந்து ஒன்று நம்ம ஒரு கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பழத்துக்கு தனியாக, சீஸுக்கு தனியாக, காய்கறிக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக உபயோகிச்சுக்கலாம். கரெக்டாக போய் அதில் வந்து சீட்டாக வர மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு வெள்ளை கலரில் ஒரு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்ஷு வந்து நம்ம டேபிளில் வச்சா கரெக்டாக அது போய் ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்புறம் இடமும் வந்து காம்பேக்டாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த போர்டு ரொம்ப அழகாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ண உடனே எடுத்து அழகாக எடுத்து அந்த நம்ம எதில் மாற்றிக்கணுமோ அதில் மாற்றிக்கலாம். சிகப்பு, ப்ரௌனு, எல்லோ, ப்ளூ, green color, grey color, போர்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க ஷீட் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. வைக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, கழுவுறதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது மேலே அப்படி வச்சுட்டு நம்ம நறுக்கிட்டு எடுத்து வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் அப்படியே காம்பேக்டாக உள்ளார வைக்கிற மாதிரி ஒரு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார அப்படியே எடுத்து எல்லாத்தையும் 7 இந்த போர்டையும் அது உள்ளார வச்சிடலாம். ரொம்ப இடத்த அடைக்காது. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிருங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.